அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் தமிழ் துறையும் விருச்சம் சேனலும் இணைந்து வழங்கக்கூடிய இணையவழி தேசிய கருத்தரங்கம். விருச்சம் சேனல் வலையொலி தொடர் நிகழ்வு 6 இது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த இணையவழி தேசிய கருத்தரங்கம். இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது. இந்த நிகழ்வில் 34 பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இரவு 7 மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம். நேரலையில் வரக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான். இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணையவழி கருத்தரங்கம் நிகழ்கின்றது. திருநெல்வேலியினுடைய பெருமைகள், அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், இது போக இங்கே இருந்த எழுத்தாளர்கள், இதுபோல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள். இந்த நிகழ்வு தொடர்ந்து 34 நாட்கள் நிகழும். இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். இணையவழி தேசிய கருத்தரங்கம் வலையொலி தொடர் நிகழ்வு 6 நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் இன்று நம்மிடையே தன்னுடைய கருத்தினை வழங்கவிருப்பவர் திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியினுடைய கணிதவியல் துறை தலைவர் அவர்கள் முனைவர் சி. அனந்தலட்சுமி. நெல்லை வட்டார வழக்கு சொற்கள் என்கிற தலைப்பில் தன்னுடைய உரையினை இங்கே பதிவு செய்கிறார்கள். வாருங்கள், நிகழ்வினை முழுமையுமாக கேட்போம். இறுதியில் பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின்சான்றிதழை பெற்றுக்கொள்ள மறந்து விடாதீர்கள். வாருங்கள். வணக்கம். என்னுடைய பெயர் எஸ். ஆனந்தலட்சுமி, இணை பேராசிரியர் மற்றும் கணிதத்துறை தலைவர், அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரி, மேலப்பாளையம், திருநெல்வேலி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நெல்லை வட்டார மொழி. தமிழ் மொழி பொதிகை மலையில் பிறந்தது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால தான் தமிழ் மொழியை, பொதிகை மலை தமிழையே நெல்லை தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால நெல்லை தமிழை தமிழோட தூய தமிழ் இல்லைன்னா துவக்க நிலை தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நம்ம நெல்லை தமிழில் தான் பெரியவங்களை அண்ணாச்சி அப்படிங்கிற அழைக்கிற பழக்கம் இருக்குது. தமிழ் வட்டார மொழி வழக்குகள். தமிழ் மொழி பேச்சு வழக்கத்தில் இடத்தை சார்ந்ததாகவோ இல்லை அப்படின்னா சமூகம் சார்ந்ததாகவோ இல்லைன்னா தொழில் சார்ந்ததாகவோ இருக்கக்கூடிய அந்த வழக்குகளை தான் தமிழ் வட்டார மொழி வழக்குகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில் வட்டார வழக்குகள் எக்கச்சக்கமாக இருக்குது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, சென்னை போன்ற வட்டார மொழி வழக்குகள் ரொம்ப குறிப்பிடத்தக்கவையாக இருக்குது. தமிழ் மொழி வட்டார வழக்குகளில் பெரும்பாலும் சொற்களை ஒழிப்பதிலேயே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா இங்கே அப்படிங்கிற சொல் தஞ்சாவூர் பகுதியில் இங்கே அப்படின்னும், திருநெல்வேலி பகுதியில் இங்கன அப்படின்னும், ராமநாதபுரம் பகுதிகளில் இங்குட்டு அப்படின்னும், யாழ்ப்பாண பகுதிகளில் இங்கை அப்படின்னும், கன்னியாகுமரி மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளில் இங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. தென்பாண்டி சீமை என்று அழைக்கப்படும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களிலும் பிற தென் தமிழக மாவட்டங்களிலும் பேசப்படும் வட்டார வழக்கு மொழி திருநெல்வேலி தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை நம்ம வழக்க சொல்லணும் அப்படின்னா நெல்லை தமிழ் அப்படின்னே சொல்லலாம். நவரசம் அப்படிங்கிறத தமிழில்
9 வகையான சுவைகளை கொண்டு சொல்லலாம். அதாவது தொன் சுவை அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா உவகை அப்படிங்கிறத ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடியதுக்கும், நகை அப்படிங்கிறத ஒரு சிரிப்பு ஒலிக்கக்கூடியதாகவும், அழுகை நமக்கு தெரியும், வெகுளி பெருமிதம், அச்சம், இளிவரல், மறுக்கை, அமைதி போன்ற 9 வகை சுவைகளையும் நெல்லை தமிழ் பெற்றிருக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கவையாக இருக்குது. அதுபோல் இப்போ நெல்லை தமிழில் நம்மளுடைய ஃபீலிங்ஸ், அதாவது நம்மளுடைய மனதில் என்ன விதமான எண்ணங்கள் தோன்றுகிறதோ அதை பேச்சு வழக்காக சொல்கிறது மட்டும் கிடையாது, உடல் மொழியிலையும் கூட நம்மளுடைய திருநெல்வேலி தமிழில் மிக வித்தியாசமாக நம்ம சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக அப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒக்கலில் பிள்ளையை தூக்கி வை அப்படிம்போம். ஒக்கல் அப்படிங்கிறது வேறு எந்த வட்டார வழக்கத்துலேயும் கிடையாது, திருநெல்வேலி தமிழில் தான் உண்டு, இடுப்பு என்பதற்கு பதிலாக. அதே மாதிரி ஒன்றரை கண்ணு போகிறான் பார்த்தியா அப்படிம்பாங்க. ஒன்றரை கண்ணு அப்படிங்கிறது ஒரு கண் ஊனம் அப்படிங்கிறதையே சொல்லக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி கோவத்தில் சொல்லணும் அப்படின்னா, ஓ கண்ணு மொழியை தோண்டி விடுவேன் அப்படிம்பாங்க. கண்ணு மொழி அப்படிங்கிறது கண் விழி அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி கோவத்தில் சொல்லதாக இருந்தால், ஓ கொத வழியை பிடிச்சுப்பேன் அப்படிம்பாங்க. கொதவலை அப்படிங்கிறது குரல் வலை அப்படிங்கிறதாக நம்ம நெல்லை தமிழில் கூறுகிறோம். அதே மாதிரி கோணக்கால், சங்கு, செவுள், செவுட்டு, தெத்துப்பல், நெஞ்சாங்கொலை, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சொல்லலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, கோணக்கால் அப்படிங்கிறது கால் ஊனமுற்றவனையும், சங்கு அப்படிங்கிறது கழுத்து அப்படிங்கிறது, செவுள் அப்படிங்கிறது காது, அதாவது கன்னமும் காதும் சேர்ந்திருக்கக்கூடிய பகுதியை தான் செவுள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. தெத்துப்பல் அப்படிங்கிறது தெற்றுப்பல், பல் வரிசை நேராக இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அமைப்பிற்கு பேர் தெற்றுப்பல் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஆனால் நம்ம நெல்லை வட்டார வழக்கத்தில் தெத்துப்பல் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதே மாதிரி நெஞ்சாங்கொலை, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படி சொல்லியாச்சுன்னா, குறிப்பாக தாய்மார்கள் சொல்லனா, ஐயோ என் நெஞ்சாங்கொலையே அடங்கி போச்சு அப்படிம்பாங்க. நெஞ்சாங்கொலை அப்படிங்கிறது நெஞ்சகம் என்பது பொருளாக இருக்குது. அதே போல் நெத்தி அப்படிங்கிறது நெற்றி என்பதனுடைய மறுவாக நெத்தி அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி மண்டையை பேர்த்து விடுவேன் பார்த்துக்கோ அப்படிம்பாங்க. மண்டை அப்படிங்கிறதுக்கு பதிலாக மண்டை அப்படிங்கிறத சொல்லுவோம். அதே மாதிரி நொட்டாங்கை அப்படிங்கிறத சொல்லுவோம். நொட்டாங்கை அப்படிங்கிறது முடமான கையை தான் நொட்டாங்கை அப்படிங்கிறது சொல்லுவோம். இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், எடுதுகை அப்படிங்கிறதும் சொல்லலாம். அதே மாதிரி பிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய பிட்டி உட்காரும் இடம், அந்த இடத்திற்கு பிட்டி என்பது நெல்லை தமிழில் மிக சிறப்பாக கூறுவது உண்டு. அதே மாதிரி பொறந்தால அப்படிங்கிறது சொல்லுவாங்க. பொறத்தால அப்படிங்கிறது பின்முதுகில். நெல்லை தமிழை தவிர வேறு எந்த தமிழையும் நம்ம இதை காண்பிக்க முடியாது, பொறத்தால அப்படிங்கிற ஒரு வார்த்தையை. அதே மாதிரி முட்டங்கால் அப்படிங்கிறது முழங்கால் என்பதை குறிக்கிறது. அதே மாதிரி உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா உடனே நெல்லை தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேலுக்கு முடியலையா, அடப்பாமே டாக்டர்கிட்ட போனியா அப்படிம்பாங்க. மேலுக்கு அப்படிங்கிற வார்த்தை உடம்புக்கு அப்படின்னு அர்த்தம். பொதுவாக உடம்புக்கு முடியலையா அப்படிங்கிற கேட்கக்கூடிய கேள்விக்கு மேலுக்கு முடியலையா அப்படிங்கிறது நெல்லை தமிழில் சொல்கிறாங்க. அதே மாதிரி கோபத்தில் சொல்லதுன்னா, முகர மூஞ்சி பேர்த்து விடுவேன் பார்த்துக்க அப்படிம்பாங்க. முகர மூஞ்சி எல்லாமே முகம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் கோபத்தோட சொல்வது என்றால், மொகரக்கட்டை அப்படிம்பாங்க. மொகரக்கட்டை அப்படிங்கிறது முகக்கட்டு அப்படிங்கிறதுக்கான அழகான சொல்லை நம்மளுடைய நெல்லை தமிழில் மொகரக்கட்டை அப்படிங்கிறதாக கூறுவதாக வழக்கு. அதே மாதிரி மொழி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. மொழி என்பது இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த கணு கைகால்களில் இருக்கக்கூடிய முட்டி எலும்பை மொழி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். நெல்லை தமிழோட துவக்க நிலை அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு உதாரணமாக பார்க்கணும் அப்படின்னா, பைய அப்படிங்கிற சொல்ல நம்ம சொல்லலாம். பைய முன்னேற கையை கொஞ்சம் காமி அப்படிங்கிறத கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. அதற்கும் கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, புறநானூற்று பாடலில் 69ஆம் பாடலாக வையம் முழுதுடன்
வலைப்பெண்ண பையன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் தவிர திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே காமத்துப்பாலில் ஒரு குறளில் பைய அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அசையற்கு உண்டாண்டோர் என ஏயர்யான் நோக்க பசையினர் பையனாகும் அப்படிங்கிற பாடல்ல. இதில் 2வது அடியில் தலைவி மெதுவாக சிரிக்கிறாள் என்பதை பையனகும் என்று குறிப்பிடுகிறார். நம்ம நெல்லை தமிழில் உடல் மொழியில் என்ன மாதிரியான வட்டார வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது பேச்சு வழக்கத்தில் என்னெல்லாம் வட்டார வழக்கு இருக்குது அப்படிங்கிறது இப்போ சில உதாரணமாக நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டாக பார்க்கணும் அப்படின்னா முதன்னாதிக அப்படிங்கிறத சொல்லுவாங்க. முதன்னாதிக அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப முரண்டு பிடிக்கக்கூடிய பெரியவங்களை இல்லைன்னா சின்ன பசங்களை சொல்லுவாங்க. அண்ணாச்சி நீங்கள் ஒரே தடியாக முதன்னாதிக அப்படிம்பாங்க. இது பெரும்பாலும் இந்த பலசரக்கு கடை இந்த மாதிரி கடைகளில் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரே முரண்டு பிடிக்காதீங்க அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள். அதே மாதிரி வைக்கச்சண்டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். வைக்கச்சண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்திற்கும் பெறாதவன், உருப்படாத பயல் அப்படிங்கிறது தான் வைக்கச்சண்டு அப்படிங்கிறத கூறுவாங்க. உதாரணமாக சொல்லணும்னா இந்த பலவேசம் இருக்கானே கட்டேற போகிறவன் ஒரு வைக்கச்சண்டுக்கு பெறாத பையன் அப்படிங்கிறது திருநெல்வேலி தமிழில் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி மானாங்கனியமா அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி கேள்விப்படுவோம். மானாங்கனியமா அப்படின்னா ஒரு ஒழுங்கினமாக அப்படிங்கிறது பொருள். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இந்தா என்கிட்ட வச்சுக்காத, அப்புறமேட்டு நான் மானாங்கனிமாக பேசிவிடுவேன் பார்த்துக்க அப்படிம்பாங்க. அந்த மானாங்கனிமா அப்படிங்கிறது ஒரு முறைகேடு இல்லாமல் பேசுவதை ஒரு குறிப்பதாக இருக்கக்கூடிய ஒரு வட்டார வழக்கு. அதே மாதிரி மிக அதிகமாக பேசக்கூடிய சொல்லாக வலிச்சு கொட்டு அப்படிம்பாங்க, இல்லைன்னா வடிச்சு கொட்டு அப்படிம்பாங்க. இந்த 2 மொழியுமே நம்மளுடைய நெல்லை தமிழில் அதிகமாக நம்ம பார்க்கலாம். அதாவது மொத்தமாக காலியாக்கு அப்படிங்கிறதையோ இல்லைன்னா வடிச்சு கொட்டு அப்படின்னா சமையலறையே தஞ்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சொல்லையே நம்ம இப்படி சொல்லலாம். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இந்த மருதூர்காரி குடும்பத்தோடு வந்து வடிச்சு கொட்டி தின்னுட்டு போயிட்டாலே அப்படிம்பாங்க. ஸோ அந்த மொத்தமாக காலியாக்கக்கூடியதை நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி உங்கள் மொத்த குடும்பத்துக்கு வடிச்சு கொட்டியே என் உசுறு போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீ தண்ணி அப்படிங்கிறதையும் நீச்ச தண்ணி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். 2ம் வெவ்வேறான பொருளாக சில சமயம் கூறலாம். சில இடங்களில் ஒரே பொருள் வருவதாக இருக்கும். நீராகாரம் அதாவது சாதத்தில் தண்ணீர் விட்டு மறுநாளைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய அந்த தண்ணியை தான் நம்ம நீர்த்தண்ணி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீச்ச தண்ணி அப்படிங்கிறதும் அது ஒரு பொருள். நீச்ச தண்ணி அப்படிங்கிறது பெரியவர்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கொடுக்காத நிலையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நீச்ச தண்ணியை கூட கொடுக்காத படுவாவி பைய அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ இது வட்டார வழக்காக இருக்கிறது. அதுக்கப்புறமா பொசங்கிட்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பொசங்கிட்டு என்பது மனம் திரிந்து அப்படிங்கிறது பொருளாக இருக்கிறது. அதாவது பொசம் முட்டிட்டு வருது அப்படிம்பாங்க. பொசம் முட்டிட்டு அப்படின்னா அவன் தான் பொசங்கிட்ட பையன் பேசுகிறான்னு நீயும் ஆடா அப்படிங்கிறது ஒரு கூட நம்ம சொல்லலாம். பொசம் முட்டிட்டு அப்படிங்கிறது வந்து அதனாக்கா பைத்தியம் பிடிச்சிட்டு அப்படிங்கிறது சொல்லலாம். ரொம்ப சண்டையான காலங்களிலேயோ இல்லைன்னா ஒரே வேலையை மறுபடியும் செய்யக்கூடிய காலங்களிலும் நம்மளுடைய மூளை ரொம்ப களைப்படைந்து இருக்கக்கூடிய சமயத்தில் பொசம் முட்டிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இம்பிட்டு அம்பிட்டு எம்பிட்டு இந்த மாதிரியான சொற்கள், அதாவது இவ்வளவு அவ்வளவு அப்படிங்கிற சொற்களுக்கு பதிலாக இம்பிட்டு எம்பிட்டு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்போம். இது நம்மளுடைய நெல்லை தமிழில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சொல்லாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மொழியப்பாரு திருன்னு முடிக்கான் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த சொற்களை எல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சொற்கள். அதுக்கு போக சீக்காளி பைய அப்படிங்கிறத சொல்லுவோம். சீக்காளி பைய அப்படிங்கிறது நோயாளி அப்படிங்கிறத
குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக காணப்படுறோம். அதே மாதிரி சேக்காளி அப்படிங்கிறது சொல்லுவோம். சேக்காளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நண்பனுடைய சேர்க்கையை தான் சேக்காளி அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். கூட்டாளி அப்படிங்கிற வார்த்தையும் உண்டு. நண்பர்களோடு கூட்டாக இருக்கக்கூடிய வார்த்தையை கூட்டாளி அப்படிங்கிறது சொல்லுவோம். ஆக எதுகை மோனை மாதிரி நம்ம நெல்லை தமிழில் சொல்லணும் அப்படின்னா சீக்காளி, சேக்காளி, கூட்டாளி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்களாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அவன் துப்பு கெட்ட பையன், அவன்கிட்ட போய் என்னத்தை பேச அப்படிம்பாங்க. துப்பு கெட்ட பையன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செயலுக்கும் செய்ய முடியாதவன் அப்படிங்கிறத துப்பு கெட்ட பையன் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே மாதிரியாக சொக்காரன் அப்படிங்கிறத சொல்லுவோம். சொக்காரன் அப்படிங்கிறது பங்காளி, சொந்தக்காரன் அப்படிங்கிறத சொக்காரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரே வேசடையாக இருக்குது அப்படின்போம். வேசடை அப்படிங்கிறது என்னென்னா மனதில் மிக வேதனையோடு காணப்படக்கூடிய நிலைமையை வேசடை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தொங்கட்டான் அப்படிங்கிற நெல்லை தமிழ் வட்டார வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்ல பார்க்க போகிறோம். தொங்கட்டான் அப்படின்னா காதணி, காதில் போடக்கூடிய இந்த ஜிமிக்கியை தான் நம்ம தொங்கட்டான் அப்படின்னு சொல்கிறோம். இது எவ்வளோ பெரிய எளிதாக பொருள் புதிந்த சொல்லாக இருக்க தெரியுமா? குதம்பை, குழை, கடிப்பிணை என்று பனையோலையால் செய்யக்கூடிய காதணிகளும் இருந்திருக்கு. அதே போல் சங்கினால் செய்த காதணிகளும் இருந்திருக்கு. இது எல்லாம் பண்டை தமிழராக வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த கால பெண்கள் அணிந்திருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய தென் தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா வயது முதிர்ந்தோர் இவ்வளோ பெரிய ஒரு காதணி அணிவாங்க. அதுக்கு நம்மளுடைய தென் தமிழகத்தில் மட்டும்தான் பாம்படம் அப்படின்னு அதுக்கு பேர் இருக்குது. அதே போல் அந்தானிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டார வழக்கு உண்டு. அந்தானிக்கு அப்படி என்றால் அப்படியே அப்படியே அப்படிங்கிறது பொருளாக இருக்கிறது. அதுபோல் இந்த அந்தானி நீல முடிக்கக்கூடிய வார்த்தையாக நம்ம சொல்லணும் அப்படின்னா குந்தாணி, கண்டமேனி, தோத்தாணி, புழுகாணி, புழுனி அப்படின்லாம் சொல்லுவாங்க. குந்தாணி அப்படின்னா உருளை போல குண்டான பெண்ணுக்கு குந்தாணி அப்படிங்கிறதும், தோத்தாணி அப்படின்னா தோற்று போனவனை தோத்தாணி அப்படிங்கிறதும், கண்ட மேனிக்கு அப்படிங்கிறது எப்பொழுதும் அதாவது ஒரு பொருள் இல்லாமல் ஒரு நேரங்காலம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு கண்ட மேனிக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே மாதிரி பொய் பேசுபவனை புழுகாணி, புழுனி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. தொம்பரை அப்படிங்கிற மற்றும் ஒரு வழக்கத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் ஊர் சுற்றுபவன் அப்படிங்கிறது பெயர். வாயாடி அப்படிங்கிறதும் இன்னொரு பொருளாக இருக்கிறது. ஆத்தா மேலே ஒரு காளியம்மாவ என்ன பொண்ணு, இவ ஒரு வாயாடி தொம்பரல்லா அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருப்பதை நாம் பார்க்கலாம். தொம்பரை அப்படிங்கிறதுக்கு தானிய களஞ்சியம், குதிர் அப்படிங்கிறதும் பொருளாக இருக்கிறது. ஆனால் இந்த வாயாடி ஊர் சுற்றுபவனைத்தான் தொம்பரை என்று அதிகமாக நாம் பார்க்கிறோம். அதே போல் நெல்லை தமிழில் இன்னொரு முக்கியமான வழக்காக நாம் பேசுவது என்னவென்றால் இக்கண்ணா அப்படின்னு. அந்த இக்கண்ணா என்ற இழுபறி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு சொல்லை இக்கண்ணா என்று சொல்லுகிறோம். ஐய அந்த காரியம் நடக்குன்னு பார்த்தா இக்கண்ணா வச்சுட்டான் நம்மள, இது என்ன கூத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது காரியம் நன்றாக நடைபெற முடியாமல் ஏதோ ஒரு விஷயம் முடிவு பெறாமல் இருப்பதை குறிப்பதற்கு இக்கண்ணா என்று கூறுகிறோம். அதே மாதிரி நொல்ல, நொட்டை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது குறை சொல்லுதலை நொல்ல, நொட்டை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி லெக்கு தெரியாமல் போச்சு அடாடடா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. லெக்கு அப்படிங்கிறது இலக்கு என்று சொல்லின் மறுவலாக நாம் பார்க்கிறோம். அதாவது எந்த திசையை நோக்கி நாம் போகணும், எப்படி எந்த வழியில் நாம் சென்றால் அந்த காரியம் நடைபெறும் என்பதை லெக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கூறாப்பாக இருக்கு. இப்படி பார்த்துட்டு ஐயா மேகம் கூறாப்பாக இருக்கு, இன்னைக்கு நல்ல மழை பெய்யும் போயே, நல்ல மழை பெய்யும் போலையே அப்படிம்பாங்க. அதாவது முகில், உதிரம், திரள், விசுங்கம்,
விசும்பு, கொண்டல் என்ற மேகத்தை பலவாறாக தமிழில் குறிப்பிடலாம். ஆனால் நெல்லை தமிழில் கூராப்பு என்பது ஒரு லெகுவான சொல்லாக நாம் கூறுகிறோம். அதே மாதிரி பக்கனைய பேசுத, என்ன பேச்சு பேசுத, பக்கனையா அப்படிங்கிறத சொல்லுவோம். பக்கனை என்பதற்கு திறமையான பேச்சு என்று பொருள். மேலும் கேலி, கிண்டல், நிபந்தனை இந்த மாதிரி இருக்கக்கூடிய சொல்லின் பொருளாகவும் இருக்கிறது. ஏற்கனவே நாம் நெல்லை தமிழ் தமிழுடைய ஆரம்ப நிலை என்று கூறியிருக்கிறோம். அதற்கு எடுத்துக்காட்டாக பைய என்ற சொல்லையும் நாம் பார்த்தோம். திருவள்ளுவர் கூட காமத்துப்பாலில் அவருடைய குரலில் ஒரு குரலாக பைய என்ற ஒரு சொல்லை கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பக்கனை என்பதும் இரண்டாவது சொல்லாக பழந்தமிழில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாம் இன்னொரு குறிப்பாக குறிப்பிடலாம். எடுத்துக்காட்டாக தாயுமானவர் பக்கனையால் இன்பம் வருமோ பராபர கண்ணி என்று அவருடைய 213ஆம் பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். பக்கனைய பேசினா காரியம் ஆயிடுமாவே, உம்மு சொல்லுலா இங்கே செலவாகாது அப்படிங்கிற இன்னொரு பழைய பாடலையும் நாம் பார்த்து கொள்ளலாம். நெல்லை தமிழில் பல வட்டார வழக்குகளை, பல ஊர்களில் இருக்கக்கூடிய வட்டார வழக்குகளை கிண்டலாக பார்த்தோம் அப்படின்னா, ஆண்பால் விழி அப்படிங்கிறதுல அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப குறிப்பாக சொல்லலாம். நெல்லை தமிழுக்கே உரித்தாக பசங்களை, அதாவது ஆண் பிள்ளைகளை கூப்பிடுவதற்கு அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா லே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கூப்பிடுவோம். அதே மாதிரி பெரியவங்க சின்ன பசங்களை கூப்பிடுற ஐயா அப்படிங்கிற வார்த்தையை கூடுவாங்க. ஆண்மகன், அதாவது ஒரு 40 வயது இருக்கக்கூடியவர் ஒரு 15 வயசு இருக்கக்கூடிய ஆண்மகனை குறிப்பிட வேண்டும் என்றால் எடே என்ன அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஏம்டே என்னடே அப்படிங்கிறதும் குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி ஏம்ல என்ன என்று அழைப்பார்கள். அதே போன்று பெண் பிள்ளைகளை அழைப்பதற்கு, அதாவது பெண்பால் விழி என்ற சொற்களுக்கு ஏட்டியே, மூட்டியே, ஏலா, ஏம்லா இப்படி பண்ணுத, ஏப சொல்லேம்ப என்று அழைப்பார்கள். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெரியவங்க ரொம்ப மரியாதையோட, அதாவது ஆண்களை அழைப்பதற்கு அண்ணாச்சி என்றும் பெண்களை அழைப்பதற்கு ஆச்சி என்றும் அழைப்பார்கள். இது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெரியவர்களை அழைப்பதற்காக இருக்கக்கூடிய பிரத்யேகமான வழக்கு சொல்லாகும். நெல்லை வட்டார மொழி அப்படிங்கிற தலைப்பில் வட்டார மொழியில் உடல் மொழியை பற்றி நம்ம பார்த்தோம். அதே போன்று வழக்கு சொற்களையும் பார்த்தோம். அது போக இருக்கக்கூடிய சில முக்கியமான வழக்கு சொற்களை இப்போது நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பைத்தா அப்படின்னா சக்கரம், கொண்டி அப்படின்னா தாழ்பால், சாரம் அப்படின்னா லுங்கி, கோட்டி. இந்த வார்த்தை மிக முக்கியமாக திருநெல்வேலி தமிழில் குறிப்பிடுவார்கள். கோட்டி என்பது மனநிலை சரியில்லாதவன், அவன் பெரிய கோட்டி பையன், கொஞ்சம் கூட கூறு கட்டவன், கூரே இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவார்கள். அதே போன்று வளவு அப்படின்னா முடுக்கு, சந்து என்று குறிப்பிடுவார்கள். திருநெல்வேலி பகுதியில் குறிப்பாக வீடுகளை பார்க்க வேண்டும் என்றால் 4 வீடுகளை சேர்ந்து ஒரு பெரிய ஒரே வாசல் கொண்ட அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த முடுக்கிற்கு வளவு என்று பெயர். அதே மாதிரி ஒரே செறையாக இருக்குது அப்படிம்பாங்க. செரை அப்படிங்கிறது தொந்தரவு என்று பொருள். அதே மாதிரி தொரவா அப்படின்னா சாவி என்றும், மச்சி அப்படி என்றால் மாடி என்றும், கொடை அப்படி என்றால் திருவிழா என்றும், கசம் அப்படின்னா ஆழமான பகுதி என்றும், ஆக்கங்கெட்ட கூவை அப்படி என்று சொல்வார்கள். அது ஒரு திட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக கருதப்படுகிறது. அதே போன்று துஷ்டி அப்படின்னா இளவு என்ற பெயர். அதே மாதிரி சவுட்டு அப்படி என்றால் குறைந்த,
கிடா அப்படின்னா பெரிய ஆடு என்றும், செத்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. செத்த நேரம் அப்படின்னா கொஞ்ச நேரம் என்று பொருள். அதே மாதிரி குறுக்கு சாய்க்க போகிறேன் அப்படிம்பாங்க. குறுக்கு சாய்த்தல் அப்படின்றால் படுத்தல் என்று பெயர். அதே மாதிரி பூடம் அப்படின்றால் பலிபீடம் என்று பெயர். அந்தாணிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தாணிக்கு அப்படியே போயிடு, இங்கே வராதே அப்படிம்பாங்க. அதாவது அப்படியே போயிடு அப்படிங்கிறது என்று பொருள். அதே மாதிரி வாரியல் என்பது துடைப்பம் என்ற பொருள். அதே மாதிரி கூவை என்றால் ஆந்தை என்றும் பெயர். இடும்பு, எவ்வளோ இடும்பு அவனுக்கு அப்படி என்று கூறுவார்கள். அது திமிரு என்று பொருள். அதே மாதிரி சீக்கு அப்படின்னா நோயாளி. ஜீனி என்றால் சர்க்கரை. அதே மாதிரி ஒரு மரக்கா வெதப்பாடு அப்படி என்பார்கள். சுமார் 8 சென்ட் நிலம் என்பது பொருள். நொம்பலம் அப்படின்றால் பலி என்றும், கொட்டாரம் என்றால் அரண்மனை என்றும், திட்டு என்றால் மேடு என்றும், சிரிப்பாணி என்றால் சிரிப்பு என்றும், திரியாவரம் என்றால் குசும்பு அப்படிங்கிறதும், பாட்டம் அப்படின்னா குத்தகை என்றும், பொறுத்தால அப்படி என்றால் பின்னால என்றும், மாப்பு அப்படின்றால் மன்னிப்பு என்றும், ராத்தல் அப்படின்றால் அரை கிலோ என்றும், சோழி அவன் சோழியை பார்த்துட்டு போ சொல்லு அப்படிம்பாங்க. சோழி என்றால் வேலை என்றும், சங்கு என்றால் கழுத்து என்றும், செவி அப்படி என்றால் காது என்றும், மண்டை அப்படி என்றால் தலை என்றும், செவிடு என்றால் கன்னம் என்றும், மூடு என்றால் மரத்தடி என்றும், குறுக்கு என்றால் முதுகு என்றும், வெக்காடு என்றால் சூடு அனல் காத்து என்றும், வேக்காடு என்றால் வியர்வை என்றும் பொருள்படுகிறது. இது போல இன்னும் பல வட்டார சொற்கள் இருக்கின்றன. சில சொற்கள் கேலியாகவும் பார்க்கப்படுகின்றன, சில சொற்கள் மரபு ரீதியாகவும் பார்க்கப்படுகின்றன. எதுவாக இருந்தாலும் நெல்லைக்கே உரித்தான தமிழில் பேசுவது என்பது ஒரு மிகச்சிறந்த சிறப்பானதில் ஒன்று என்று கூட நாம் கருதலாம். சரி, நெல்லை வட்டார வழக்கு அப்படிங்கிற தலைப்பில் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். நல்லா கேட்டிருப்பியேன்னு நினைக்கேன். பிறகு அடுத்த தலைப்பில் உங்களை பார்க்கேன். சரியா? வரட்டா? இத்துடன் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். நான் உங்கள் ஆனந்தலட்சுமி.